அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 55 இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்பொழுது நடைபெற்றது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்பொழுது நடைபெற்றது? ஆன்சர் பாருங்கள். 1942லேருந்து 1944 வரைக்கும் இந்த இயக்கம் அப்படிங்கிறது ரன்னிங் ஆச்சு. தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதலில் ஈடுபட்டவர் யார்? தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதலில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் பாருங்கள், வினோபா பாவே அவர்கள். வினோபா பாவே அவர்கள் தான். சைமன் குழுவின் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? சைமன் குழுவின் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? 1930. சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்புடையவர் யார்? சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்புடையவர் யார்னா சித்ரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ் அவர்கள். காந்தியடிகளால் தண்டி யாத்திரை எப்பொழுது தொடங்கப்பட்டது? காந்தியடிகளால் தண்டி யாத்திரை எப்பொழுது தொடங்கப்பட்டது? மார்ச் 12, 1930. மார்ச் 12, 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதன் காரணமாக காமராசர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதன் காரணமாக காமராசர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா அமராவதி சிறை. ஓகேங்களா, அவர் அடைக்கப்பட்ட சிறை என்ன? அமராவதி சிறை. 1906 யாருடைய தலைமையில் அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது? சலிமுல்லா கான். சலிமுல்லா கானுடைய தலைமையில். விடுதலை போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் வானொலி என்னும் இரகசிய வானொலியை நடத்தியவர் யார்? விடுதலை போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் வானொலி அப்படின்னு இரகசிய வானொலியை நடத்தினவர் யார்னா உஷா மேத்தா அவர்கள். உஷா மேத்தா. சைமன் குழுவானது பின்வரும் எந்த சட்டங்களை விசாரிக்க நியமிக்கப்பட்டது? சைமன் குழுவானது பின்வரும் எந்த சட்டங்களை விசாரிக்க நியமிக்கப்பட்டதுன்னா மாண்டேகு செம்சு போர் சீர்திருத்தங்களை விசாரிக்கிறதுக்கு. ஓகேங்களா, 1919 வந்தது. காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பினை சர் ஜார்ஜ் பார்லோ எந்த ஆண்டு தொகுத்தார்? காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பினை சர் ஜார்ஜ் பார்லோ எந்த ஆண்டு தொகுத்தார்? 1793. கிளாபத் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? கிளாபாத் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? அக்டோபர் 19, 1919. அடுத்தது பொறுத்துக. இந்தியன் பர்க் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? இந்தியன் பர்க் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா சுதேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. பஞ்சாப் கேசரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். கீழ்கண்ட எந்த முகமானது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது எழுப்பப்பட்டது? ஆன்சர் சைமனே திரும்பி போ அப்படிங்கிற முழக்கம். ஓகேங்களா, முழக்கமானது கிடையாது, முழக்கம். எந்த காங்கிரஸ் கூட்டத்தொடரானது காந்தியின் ஒத்துழையாமை இயக்க திட்டத்திற்கு அனுமதி வழங்கியது? எந்த காங்கிரஸ் கூட்டத்தொடரானது காந்தியின் ஒத்துழையாமை இயக்க திட்டத்திற்கு அனுமதி வழங்கியது? நாக்பூர் கூட்டத்தொடர். நாக்பூர் கூட்டத்தொடர். கீழ்காண்பவர்களுள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை அளித்தவர் யார்? கீழ்காண்பவர்களுள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை அளித்தவர் யார்னா பானர்மேன். மேஜர் பானர்மேன். வேலூர் கழகம் 1806, பெரும்புரட்சி 1857 நிகழ்வுக்கு முன்மாதிரியாக அமைந்தது எது? ஆன்சர். ஸோ இதில் வந்து கொஷின் தப்பாக இருக்குது. ஓகேங்களா, எப்படின்னா வேலூர் கழகம் 1806 ஆனது பெரும்புரட்சி 1857 நடந்துச்சுல, அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வி.டி. சாவர்கர். இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னார். ஆங்கிலேயரை எதிர்த்து பிர்சா முண்டா எந்த பகுதியில் புரட்சி செய்தார்? ஆங்கிலேயரை எதிர்த்து பிர்சா முண்டா எந்த பகுதியில் புரட்சி செஞ்சார்னா சோட்டா நாக்பூரில் புரட்சி பண்ணுறாரு. தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறி.
யங் இந்தியா மகாத்மா காந்தி, ராஸ்கோப்தார் தாதாபாய் நவ்ரோஜி, ரிவோல்ட்டுங்கிறத பெரியார், சுதேசமித்திரனை சுப்பிரமணிய சிவா நடத்தினதா சொல்கிறாங்க. இதில் தவறாக பொருத்தி இருக்கிறது எதுன்னா சுதேசமித்திரன் சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை நீக்கியவர் யார்? நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை நீக்கியவர் யார்? ரிப்பன் பிரபு. சர் வில்லியம் ஹண்டர் குழு என்பது எதனுடன் தொடர்புடையது? சர் வில்லியம் ஹண்டர் குழு என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா கல்வி சீர்திருத்தங்களோட தொடர்புடையது. தல சுய ஆட்சி முறையானது இந்தியாவில் உருவாக அடித்தளம் அமைத்தவர் யார்? தல சுய ஆட்சி முறையானது இந்தியாவில் உருவாக அடித்தளம் அமைத்தவர் ரிப்பன் பிரபு. அடுத்தது ஐஎன்சி மாநாடு. ஓகேங்களா? ஸோ கல்கத்தா, ஃபஸ்ட்டு கல்கத்தா பார்க்கலாம். ஆயிரத்தி 1886 நடந்துச்சு. அலகாபாத் 1887 நடந்துச்சு. மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா 1887 நடந்துச்சு. பம்பாயில் 1885 நடந்துச்சு. இதோட தேசிய காங்கிரஸோட. ஓகேங்களா? ஆப்ஷன் பி சரியானது. நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லீம் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் தான். 1876 ஆண்டு இந்திய கழகத்தினை தோற்றுவித்தவர் யார்? 1876 ஆண்டு இந்திய கழகத்தினை தோற்றுவித்தவர் யாருன்னா சுதேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னாலே தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய். அடுத்தது லோகமானிய அப்படிங்கிறது யார்? லோகமானிய அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர். பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். கதர் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா லாலா ஹர்தயால். அபினவ் பாரத் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சாவர்கர் சகோதரர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பின்வரும் தலைவர்களில் காங்கிரஸின் மிதவாத தலைவர் என குறிக்கப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு முழுமையான இயக்கத்தை உண்மையில் தோற்றுவித்தவராக கருதப்படுபவர் யார்? இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு முழுமையான இயக்கத்தை உண்மையில் தோற்றுவித்தவராக கருதப்படுபவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.